ஹலோ மக்களே, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா மூணாரில் இருக்கிறோம். ஆக்சுவலாக நேற்று வந்த மூணாருக்கு இது 2வது நாள். முதல் நாள் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா ஐஸ் மிஸ்ட் ரெசார்ட்டில் இருக்கிறோம். இது மூணாறு கீழே அணைச்சல்னு ஒரு ஊரில் இருக்குது. ஆக்சுவலாக இது கடல் மட்டத்துலேருந்து 800 மீட்டர் ஹைட்டில் நம்ம இங்கே இந்த இடம் இருக்கிறது. மூணார் 1500 மீட்டர் ஹைட்டில் மூணார் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூணாருடைய மலை தெரியும். அது இதோட ஹைட்டான பகுதி மூணார். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனோம் மூணாருக்கு. மூணார்லேருந்து டாப் ஸ்டேஷன் நம்ம இப்போ போக போகிறோம். அந்த டாப் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா 2100 மீட்டர் ஹைட்டு. புரியுதுங்களா? இப்போ நம்ம 800 மீட்டர் ஹைட்டில் இருக்கிறோம். இந்த இடம் மூணார் 1500 மீட்டரு ஹைட்டு. டாப் ஸ்டேஷன் 2100 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். காலையில் எழுந்துட்டு எல்லோரும் ரெடியாகிறோம் கிளம்புறதுக்கு. இங்கே ஐஸ் மிஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில் இவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. வந்தீங்கன்னா இங்கே தங்குங்க. அணைச்சல் ஐஸ் மிஸ்ட்டுன்னு அடித்தாவே வருது, மேப்பில் வருது. நீங்கள் பாருங்கள். ரேட்டு ஒவ்வொரு மாதிரி மாறுது. இப்போ நான் கேட்கும்போது 7000 சம்திங் சொன்னாங்க அந்த ரூமுக்கு. ரேட்டு ஒவ்வொரு வாட்டி மாறோம். அப்புறம் ஆவரேஜாக 3500 கிடைக்குதாங்க ரூமு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இங்கே வெளியே ஒரு கடை கூட கிடையாது. கடை, டீ எல்லாமே இவங்களே தராங்க. நம்ம ஒரு காப்பி எதனா வேணும்னா அது தண்ணி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்விம்மிங் பூலும் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கேருந்து நாங்கள் ஒரு 10 மணி ஆகுது. இப்போ கிளம்ப போகிறோம். இங்கேருந்து டெம்போ ட்ராவலரில் தான் போகிறோம். போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து டீ எஸ்டேட் போகிறோம். நம்ம டீ எஸ்டேட் மூணார் அங்கே போகணுன்னு பண்ணுறேன். வாங்க போகலாம். தேங்க்யூ. ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா மூணார் ஜிப்லைன் போகிறோம். ஜிப்லைன் ஒருத்தருக்கு 500 ரூபா கேட்குறாங்க. ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போகுது. நல்லா தான் இருக்குது. இது மாதிரி நிறைய ஜிப்லைன் இருக்குது இங்கே மூணாரில். உங்களுக்கு அட்வென்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. நான் போனது 500 ரூபாயில் தான் போகிறேன். என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதை போகிறேன் பாருங்கள். அதுதான் நான் மூணார் ஜிப்லைன். ஆனால் நல்லாயிருக்கு, சேஃப்டியாகவும் இருக்குது. இந்த ஜிப்லைன் போயிட்டு அங்கேருந்து நம்ம டீ எஸ்டேட் போனோம் மூணாறு. அங்கே போகலாம். இதுதான் மூணார் டீ எஸ்டேட்டு. இங்கே வியூ பாயிண்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஒரு வியூ பாயிண்ட்டு, டீ எஸ்டேட் வியூ பாயிண்ட்டு. இது ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. இது அந்த ஜிப்லைன் பக்கத்துலேயே இருக்குது. போனீங்கன்னா தெரியும். இங்கே வந்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். லொக்கேஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். என்ன ஒன்று, டீ எஸ்டேட் உள்ளே இறங்கியெல்லாம் போகாதீங்க. அங்கே இருக்கிற அந்த ஊர் ஆளுங்கக்கிட்ட நான் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த சண்டே நேரத்தில் இங்கே மக்கள் அதிகமாக இருக்க மாட்டோம், டீ எஸ்டேட்டில் வேலை செய்ய மாட்டோம். அதனால் இங்கே அந்த புலி வருமா அந்த டீ எஸ்டேட் வரைக்கும். இங்கே நீங்கள் இது மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா அந்த எஸ்டேட் காலியாக இருக்குன்னு டக்குன்னு இறங்கி போயிடாதீங்க. இங்கே புலி, பாம்புங்க நிறைய இருக்குது அந்த ஸ்பாட்டு. நிறைய பேர் அது மாதிரி தான் இறங்கி போனால் மாட்டிக்கிறாங்க. இது ஃபுல்லாகவே காடு தான். டீ எஸ்டேட் கீழே இருக்கிறதெல்லாம் காடு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாகவே போங்க. எங்கேயுமே தனியாக போகாதீங்க, ஒரு கும்பலாக போங்க. வாங்க போகலாம். அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஹலோ மக்களே, இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து தான் மூணார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து கிட்டத்தட்ட 1500 மீட்டர் ஹைட்டு வந்திருக்கும். நம்ம அந்த டீ எஸ்டேட் சொன்னோம் பார்த்தீங்களா, அது கூட டவுன் தான். இங்கேருந்து நல்ல ஒரு ஹைட்டில் நம்ம இப்போ வந்திருக்கோம். நம்ம பார்த்த டீ எஸ்டேட் பாருங்கள் இங்கே இருக்குது. இப்போ தான் நம்ம அந்த மூணாருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வரோம். இது எல்லாமே மூணார் தான், இதுலேயே கொஞ்சம் ஹைட்டான பகுதி. மூணார் டவுனுக்கு போகிறோம் நம்ம இப்போ. மூணார் டவுன் இங்கே இது வந்து 1500 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இங்கே தான் கொஞ்சம் சில்னஸ் நல்லா தெரியுது. அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு சில்னஸ் இங்கே தான் நமக்கு ஃபீல் ஆகுது. கீழெல்லாம் அவ்வளோ கொஞ்சம் அனல் அடிச்சது, லைட்டாக வெயில் இருந்தது. இங்கே எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது சில்னஸ்ஸு. ஒரு 60 டிகிரி ஃபேரன்ஹீட் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த 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 ஒரு பார்க்குறீங்களா ஹோட்டல். இந்த ஹோட்டல் வந்து நாங்கள் இருந்து அந்த ஐஸ் பீஸ்ட் ரூம்லேருந்தே பார்த்தோம். செம்ம ஹைட்டில் இருந்தது இது. ஸோ இது நல்ல ஒரு ஹைட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க. ஹலோ, நீங்கள் பார்க்குறது தான் பள்ளிவாசல் பைப் லைன் சொல்கிறாங்க. அந்த ஊர் பேர் பள்ளிவாசல். இந்த பைப் லைன் வெள்ளைக்கார காலத்திலேருந்து கட்டினதான். இது மேலே இருக்க தண்ணியை கீழே கொண்டு வந்து அது வழியாக கரண்ட்டு வழி எடுக்கிறாங்க. அது கீழே போது பாருங்கள். இதுவும் ஒரு பார்க்க வேண்டிய இடம் தான். இது பேர் பள்ளிவாசல் பைப் லைன். ஓகே. ஹலோ, இது எந்த ஸ்பாட்னா ஹார்ஸ் ரைடிங் ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு வியூ பாயிண்ட் தான். கண்ணன் தேவன் ஹில்ஸ் அந்த டீ உடைய எஸ்டேட் இது. இங்கே வந்து ஹார்ஸ் ரைடிங்லாம் போகிறாங்க. குழந்தைங்க எல்லோரும் கொண்டு போகலாம். நிறைய கடைங்க இருக்குது. ஆனால் வண்டி பார்க் பண்ணுறது தான் கொஞ்சம் இடம் இருக்க மாட்டுது. இங்கே கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்தோம். நல்லா தான் இருந்தது. இங்கே காஃபி டீலாம் கிடைக்கிது. அதனால் காஃபி டீ குடிக்கணுன்னா இங்கே கொஞ்ச நேரம் காஃபி டீ குடிச்சிட்டு போகலாம். செம சில்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அருமையான பிளேஸ் தான் இது. கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, பாய். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எலிஃபண்ட் ரைடு. இங்கேருந்தா எலிஃபண்ட் ரைடு போகிறாங்க. ஒருத்தருக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. ஒரு 4 எலிஃபண்ட் இருக்குது. மொத்தமாக வருது. அப்புறமா மொத்தமாக கொண்டு போகிறாங்க. அதே நேரத்தில் நம்ம எலிஃபண்ட்டுக்கு வந்து ஃபுட்டு கூட இங்கே தரலாம். அது தனியாக நம்ம ஃபுட்டு வாங்கி கொடுத்தா நம்ம கையால் கொடுக்க முடியும். எலிஃபண்ட்டுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த வருது பாருங்கள், 4 எலிஃபெண்ட் வருது பாருங்கள். வந்துட்டு இங்கே ஒவ்வொருத்தர். ஆனால் கூட்டம் பயங்கர கூட்டமாக இருந்தது. நாங்கள் லைனில் நின்றதுக்கே எங்களுக்கு எப்படியும் 3 ஹவர்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் எலிஃபெண்ட்டில் போகலை. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சனி ஞாயிறில் மட்டும்தான் இவ்வளோ க்ரௌடு அதிகமாக இருக்குது.
சீசன் டைம் வேறு. ஆனால் நல்லா ஒர்த்து தான், தாராளமாக போயிட்டு வரலாம் எலிஃபெண்ட்டுக்கு. ரேட்டு மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன், எனக்கு டவுட்டாக இருக்குது. Osmin, bukan sebelum itu. Kali suami tu program itu. Oh, அது அங்கே வச்சுட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி அப்படியே போகுது. ஹலோ, இது பக்கத்துலேயே வந்து ஸ்பைஸ் கார்டன் ஒன்று கடை இருக்குது, அங்கே கொண்டு போனாங்க. ஒரு ஸ்பைசஸ் இங்கே இருக்கிற எல்லாமே கிடைக்குது, பெரிய கடை தான். ஆனால் எனக்கு என்னமோ எல்லாமே கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் விசாரித்து பார்த்துட்டு வாங்க. கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது இங்கே எல்லாமே, நான் செக் பண்ணதில்ல. ஆனால் எல்லாமே கிடைக்குது, குவாலிட்டிலாம் சூப்பராக இருந்தது. நான் ஒரு டீ தூள் மட்டும் வாங்கினேன். வாங்க கிளம்பு. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா, இதுதான் மாட்டுப்பட்டி டேம். இது வந்து தண்ணி அந்த அளவுக்கு இல்லை. நாங்கள் வந்த ஒரு வாரத்தில் நல்லா மழை பெஞ்சு தண்ணி வந்துடுச்சோம். இதுதான் மாட்டுப்பட்டி டேம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இங்கே போட்டிங்லாம் போகுது. இங்கே மாட்டுப்பட்டி டேமில் நிறைய இடத்துல போட்டிங் இருக்குது. ஒவ்வொரு ஸ்பாட்டில் பயங்கரமான டிராஃபிக்கு. எங்களால் வண்டி நகரவே இல்லை, இன்ச்சு பை இன்ச்சாக தான் வண்டி நகர்ந்தது. நாங்கள் வண்டி நிப்பாட்டவும் இடம் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். பசி வேறு. இங்கே என்ன ஒன்றுனா, இங்கே வந்து நிறைய ஹோட்டலுங்கெலாம் இங்கே கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே அங்கங்கே ரோடு கடை மாதிரி நிப்பாட்டிட்டு சாப்பாடு அது இது தராங்க, அது மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒரு பெரிய ஹோட்டலில், சின்ன ஹோட்டலில் கூட கிடையாது. ஆனால் இங்கே மாட்டுப்பட்டி டேமில் ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு சொன்னாங்க, அங்கே போய் சாப்பிட்லான்னு போகிறோம். இங்கே போட்டிங் போகலாம். இங்கே பாருங்கள். இதுதான் மாட்டுப்பட்டி டேமுடைய போட்டிங் பாயிண்ட்டு. சன்முன் வேலின்னு நிறைய போட்டிங் ஸ்பாட் இருக்குது. நீங்கள் எங்கே காலியாக இருக்கோ அங்கே போகலாம். நாங்கள் எந்த போட்டிங்லேயும் போடல. எங்களுக்கு அந்த டாப் ஸ்டேஷன் போகணுன்னு ஒரே எண்ணத்தில் போயின்ட்டுருக்கோம். ஏன்னா டாப் ஸ்டேஷன் இங்கேருந்து போகிறதுக்கே 5 மணி ஆகிடுமா. அந்த டாப் ஸ்டேஷன்லேருந்து 8 மணி க்ளோஸு. அதுவும் அது டீப் ஃபாரஸ்ட் நம்ம போகிற இடம். அவ்வளோ ஈஸியாக போக முடியாது, ரிட்டர்ன் வரணும் போயிட்டு. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போகலான்னு போயிட்டுருக்கோம். அங்கே எப்படியாவது ஒரு 4:30 மணிக்காவது ரீச் ஆகிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நாங்கள் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். செம்ம டிராஃபிக். இது மேலே தான் கொஞ்சம் கிளியர் ஆச்சு டிராஃபிக்கு. அங்கே போகலாம். பாய்.
இதுதான் எக்கோ பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம பேசுகிறது எக்கோ கேட்கணுன்னு. இதுவும் நல்லாயிருக்கு. இங்கேயும் போட்டிங் இருக்குது. அந்த லொக்கேஷன் வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. பாருங்கள், அந்த மலை, அதுக்கு மேலே மேகம் சூப்பராக இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து குண்டலாறு டேம்னு ஒன்று வரும். அந்த குண்டலாறு டேமுக்கு அதுக்கு அடுத்து தான் டாப் ஸ்டேஷன் வருது. டாப் ஸ்டேஷனுக்கு இன்னும் ஒரு 1 hour ஆகும்னு சொன்னாங்க. அங்கே போகலாம். ஹலோ, நம்ம இப்போது டாப் ஸ்டேஷன் வந்துட்டோம். டாப் ஸ்டேஷனில் ஒருத்தருக்கு டிக்கெட்டு 5 ரூபா தான் வாங்குகிறாங்க. இங்கே டாப் ஸ்டேஷனில் வந்து 2 ஸ்பாட் இருக்குது வியூ பாயிண்ட்டு. ஒன்று வந்து கொஞ்சம் மேலே ஏறி பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னொரு வந்து கொஞ்சம் கீழே இறங்கி டவுன் ஆகி போய் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் கீழே இறங்கி டவுனில் போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. படிக்கட்டெலாம் இருக்குது, எல்லாராலையும் போக முடியாது. போக முடியாதவங்க மேலேயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே பார்த்துக்கலாம். நான் கீழே இறங்கி போகிறேன், பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு. இன்னொரு என்னென்னா, இப்போ நம்ம இருக்கிற ஸ்பாட் வந்து தமிழ்நாடு. இந்த டாப் ஸ்டேஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது மூணார்லேருந்து கரெக்டாக 35 கிலோமீட்டர் டாப் ஸ்டேஷன். இது வந்து தமிழ்நாட்டு பாட்டில் வந்து இங்கே எல்லாருமே தமிழர்கள் தான் இருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே தமிழர்கள் தான் அங்கே டிக்கெட் வாங்குறது எல்லாமே. இது வந்து கேரளாவுடைய இது கிடையாது. உங்களுக்கு இதில் இன்னொரு விஷயம் இருக்குன்னு என்னென்னா, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்பாட் வந்து கொடைக்கானலுடைய மன்னவன்னூர் ஒரு ஊர் வரும் பார்த்தீங்களா, அது கரெக்டாக 35 கிலோமீட்டர் தான் வருது.
ஆச்சரியமாக இருக்குது. இங்கேருந்து கொடைக்கானல் பக்கம், அதாவது அந்த ஒரு ஃபாரஸ்ட் வழியாக போனால் அங்கே இருக்கிறவர் சொன்னார். நான் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா அது மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து ரொம்ப கிட்டக்க இருக்குது கொடைக்கானல். ஆனால் அதுக்கு ரூட்டு கிடையாது. நம்ம அந்த பஸ்ஸு கார் வழியாக போனோன்னா 235 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி வருது. ஆனால் ரொம்ப ஆச்சரியம், இந்த வழியாகவும் கொடைக்கானல் போகலாமா? இங்கேருந்து ரொம்ப ஒரு 25 கிலோமீட்டர் நடந்து போனாவே கொடைக்கானல் வந்துடுமா? அதை ஒத்தடி பார்த்த மாதிரி பார்த்தா அந்த வியூ பாயிண்ட் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் வியூ பாயிண்ட்டு. அந்த கூகுள் மேப்புடைய ஸ்டில்லு ஒன்று கடைசியாக போட்டிருக்கேன். அவ்வளோ கிட்டக்க இருக்குது கொடைக்கானல். ஆனால் நம்ம வந்து சுற்றி போகணும். இப்போ கொடைக்கானல் போகணுன்னா ஹலோ, இப்போ நம்ம இருக்கிறது வந்து இன்னொரு வியூ பாயிண்ட்டு. இது வந்து மேலே இருந்து நம்ம பார்க்குறோம். அது கீழே நடந்து போனது மேலே வந்துட்டோம் நம்ம இப்போது. ஆனால் மேலே இருக்க வியூ பாயிண்டோட கீழே நடந்து போய் பார்க்குற வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது பாருங்கள். கீழே இறங்கி போகிறாங்க பாருங்கள். இந்த வழியில் தான் நம்ம ஃபஸ்ட்டு போனோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் மறைப்பாக இருக்குது. நம்ம கீழே இறங்கி போனோம் பார்த்திங்களா, அதுவும் சூப்பராக இருக்குது. இது வந்து டவர் மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு சின்ன டவர் மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில். இது டவர் மேலே ஏறி நின்றும் பார்க்கலாம் பாருங்கள். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் கீழே இறங்கி போகிறது இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி டவர் தான், அது மேலே ஏறி போனோம். நான் இன்னொன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அது பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிற ஸ்பாட்டுக்கும் மன்னனூருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கம்மி பாருங்கள். இல்லைன்னா சுற்றின்னு போனால் 230 கிலோமீட்டர் வருது. எவ்வளோ கிட்டக்க இருக்கு பாருங்கள் கொடைக்கானல். எனக்கு ஆச்சரியமாச்சு. இது ரொம்ப பக்கமாக இருக்குது. ஒரு 25 கிலோமீட்டர் தான் வருதான் இங்கேருந்து. இங்கே ஒருத்தர் சொன்னார், ஒரு காலத்தில் அவர் இங்கேருந்து இந்த டாப் ஸ்டேஷனே அவர் தான் கொண்டாந்து இங்கே விட்டேன்னு சொன்னார். ஒரு யூடியூப்பில் நான் பார்த்தப்போ அவர் அந்த கொடைக்கானல்லேருந்து இங்கே நடந்து வந்தார் அந்த இடத்துல.